ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிரேட் 10 தமிழ் பாடம் தான் எடுக்க போகிறேன். அதில் இயல் 1ல் சொல் அந்த டாபிக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக கிளியராக எடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல் அப்படின்னா என்னது? ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல் எனப்படும். ஒரு எழுத்துனானது ஒரு லெட்டர். இங்கிலீஷில் கூட பாருங்களேன், ஒரு ஏ அப்படின்னா ஒரு லெட்டர், பின்னா ஒரு லெட்டர். அதே மாதிரி தமிழில் க இல்லைன்னா அ அப்படி எல்லாமே வந்து தனித்தனி லெட்டர்ஸ். ஓகேவா? அதை கம்பைன் பண்ணானது ஒரு வார்த்தை ஃப்ரேம் ஆகும், அதாவது ஒரு வேர்ட் ஃப்ரேம் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து ஒரு எழுத்து அப்படின்வாங்க, ஒரு சொல் அப்படின்வாங்க. அதுதான் வந்துட்டு ஃப்ரேமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில், அதாவது மீனிங்ஃபுல்லாக நமக்கு கிடச்சிச்சுன்னா அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு எழுத்து தனியாக நின்றோ, அதாவது உதாரணமாக பூ, கை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பல எழுத்துக்கள் சேர்ந்தோ, நிறைய லெட்டர் சேர்ந்து கம்பைன் ஆகி ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து என்னது, உதாரணமாக மலர், மாடு, 2 லெட்டர் 3 லெட்டர்லாம் சேர்ந்து இன்னொரு வேர்ட் ஃப்ரேம் ஆகுது. அப்படி சேர்ந்து முழுமையாக அர்த்தம் தந்தால், அது ஒரு பொருள்னா அது மீனிங் தந்தால் அது வந்து சொல் எனப்படும். எடுத்துக்காட்டுகள், எக்ஸாம்பிள்ஸ். பூ மலர்ந்தது. இதில் பூ வந்து பாருங்கள் ஒரு சிங்கிள் வேர்டு தான், பட் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. பூனானது ஃப்ளவர். விளக்கம் பாருங்கள், பூ பூத்தது, அதாவது ஃப்ளவர் ப்ளூம்டு, அதாவது பூ விரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் தருது. ஓகேவா? மலர்ந்ததுன்னா நிறைய லெட்டர் சேர்ந்து ஒரு வார்த்தையாக ஃப்ரேம் ஆகுது, ஒரு வேர்ட் ஃப்ரேம் ஆகுது. இந்த 2வது எடுத்துக்காட்டு பாருங்கள், மாடு புல் தின்றது. இதுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா, மாடு புல்லை உணவாக உட்கொண்டது தான் அதுக்கு அர்த்தம். பொருள் சொல்கிறாங்க. பொருள்னு அது மீனிங்கு. மாடு 2 எழுத்து சேர்ந்து ஒரு பொருள் உருவாக்கியிருக்கு. அது அர்த்தம் உள்ள பொருள்னா அது மீனிங்ஃபுல் வேர்டு. அதே மாதிரி தான் புல் தின்றது. சொல்லின் தன்மைகள், சிறப்புகள், அதாவது இங்கிலீஷில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல் என்னன்னா 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். 2 திணைகள்னது முக்கியமான 2 திணைகள் என்னது? உயர்திணை, அக்திணை. உயர்திணைனா மனிதர்களை குறிக்கும், அக்திணைனா மற்ற விலங்குகள் மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிக்கும் தான் வந்துட்டு அக்திணை. ஆகிய 2 திணைகளையும், அதே போல் ஆண் பால், 5 வகையான பால் இருக்கு பாரு, 5 பால்: ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இந்த 5 வகை பால்களையும் உணர்த்தும் வகையிலும் இந்த சொல் உருவாகுது. ஆண் பால்னா சிங்குலர் மேல் ஜெண்டர், ஃபீமேல் பெண் பால்னா ஃபீமேல், பலர்பால்னா ப்ளூரல் ஃபார்ம், அது வந்து ஆண் பெண் எல்லாமே இருக்கும். ஒன்றன் பால்னா வந்துட்டு அக்டினையில் இருக்க சிங்குலர், பலவின் பால்னா அக்டினையில் இருக்க ப்ளூரல் ஃபார்மாக குறிக்கும். அடுத்த சிறப்பு பார்த்தீங்கன்னா, மூவகை இடங்களிலும் வரும். இடம்னானது தன்மை, முன்னிலை, படர்கை. தன்மை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலைனா செகண்ட் பர்சன், படர்கைனா தேர்ட் பர்சன். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன சொல்லுவாங்க? ஐ, வி, நான். சுயத்தை குறிப்பதுனா நம்மளை பற்றி பேசுகிறது, நான், நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை பற்றி பேசுகிறது. முன்னிலைனா யூ, நீ, நீங்கள். முன்னாடி இருக்கவங்கள ஆப்போசிட் பர்சனை பற்றி பேசுகிறது, எதிரே இருப்பவர்களை பற்றி பேசுவது, குறிப்பது. அப்புறம் படர்கை அப்படின்னா 3ஆம் நபரை, நீயும் இல்லை நானும் இல்லை, இன்னொரு நம்ம 2 பேர் சேர்ந்து இன்னொருத்தங்களை பற்றி பேசுகிறது, தேர்ட் பர்சன், 3ஆம் நபரை பற்றி. அதுதான் வந்துட்டு ஹீ, ஷீ, இட்டுன்னு சொல்லுவாங்க. அவன், அவள், இவன், இவள் அப்படின்னு சொல்லி குறிக்கும் இது அப்படின்ட்டு. அடுத்த சிறப்பு பார்த்தீங்கன்னா, உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். விளக்கம் பாருங்கள், நாம் அன்றாட வாழ்வில் பேசும் சாதாரண பேச்சு வழக்கிலும் பயன்படும். புலவர்கள் எழுதும் இலக்கிய கவிதை வடிவங்களிலும் பயன்படும். ஓகேவா? அதாவது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குன்னு 2 இருக்குது. நம்ம பேசுகிற வார்த்தை, யூஸ் பண்ணுற வார்த்தை நம்ம வந்து எழுதும்போது, நம்ம எழுத்து நடையில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை புலவர்கள் இலக்கியங்கள் கவிதைகளாக எழுதும்போது அதை யூஸ் பண்ணுற வார்த்தை வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு, வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். விளக்கம்: ஒரு சொல் தன் பொருளை நேரடியாக வெளிப்படையாகவும் உணர்த்தும், அல்லது சூழலுக்கு ஏற்ப மறைமுகமாக குறிப்பாகவும் உணர்த்தும். எப்படின்னா, நம்ம ஒரு பொருள் வந்து டைரெக்டாக, அது மீனிங் வந்து டைரெக்டாகவும் சொல்லுவோம். இது ஒரு சில இது வந்துட்டு மறைமுகமாக, இன்டைரக்டாக வந்துட்டு அதோட ஹிண்ட் மாதிரி இருக்கும், அது குறிப்பு மாதிரி இருக்கும். நம்ம மொழி, அதாவது ஒரு சொல்ல 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. மூவகை மொழி அப்படின்னு சொல்லிட்டு. விளக்கம்: இலக்கணத்தில் மொழி என்றாலும் சொல் என்றாலும் ஒன்றுதான். அது 3 வகைப்படும். அது என்னென்ன? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக அமையும். இந்த மூவகை மொழிகளுக்கும் வந்துட்டு நிறையா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது 1 by 1 பார்க்கலாம். விளக்கம்: இது சொற்களின் அமைப்பின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை தனிமொழி. தனிமொழினா அது சிங்கிள் வேர்டு, அதை பிரிக்க முடியாது, ஒரு வேர்டு அப்படியே தான் இருக்கும். கண், படி அப்படின்னு சொல்லி அது பிரித்தா பொருள் தராது. தொடர்மொழி பாருங்கள், ஃப்ரேசஸ் ஆர் சென்டென்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். எடுத்துக்காட்டு: கண்ணன் படித்தான், கண்ணன் தூங்கி எழுந்தான், கண்ணன் உணவு உண்டான், இந்த மாதிரி இருக்கும். பொதுமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சேர்ந்து ஒற்றை எழுத்தாக இருக்கும்போது ஒரு பொருளும், அதாவது ஒரு மீனிங் தரும். அதை பிரித்தா இன்னொரு பொருள் தரும். அதுதான் வந்துட்டு பொதுமொழி. எக்ஸாம்பிள் அதுக்கு தான் 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8ன்றது என்னது? நம்பர் 8. ஓகேவா? அதை பிரித்தா எழுத்து அப்படின்ட்டு இன்னொரு வார்த்தை, இன்னொரு பொருளும் அது அடங்கியிருக்கு. அதை பிரித்தா பாருங்கள், எல் ப்ளஸ் தூ அப்படின்னு இருக்குது. அதை என்னதான்? எல்லை, உன். எல்லைன்னா எள் இருக்குல்ல, சாப்பிட்ற எல், அதை உட்கொள்ளு அப்படின்னு அர்த்தம். சாப்பிடு அப்படின்ட்டு அர்த்தம்.
நன்னூல் நூற்பா, அதாவது கிராமர் ரூல் ஃப்ரம் நன்னூல், அதாவது இலக்கண குறிப்புகள் சார்ந்தது. இது வந்து ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும். இது வந்து எப்படி பாருங்கள், அந்த இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என பொது இருமையும் ஏற்பன. நன்னூல் 259 அந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க. விளக்கம் பாருங்கள். ஒரு மொழி ஒரு பொருள், ஒரு தனி சொல், தனிமொழி என்ன ஒரு பொருளை குறித்து நிற்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தொடர்மொழி பாருங்கள், பல பொருள் சொல்லியிருக்காங்க. பல பொருள்னால் நிறைய பொருளை சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடராய் அமைந்து, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேர்ட்ஸு, நிறையா வேர்ட்ஸ்லாம் சேர்ந்து சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்ல, அது தொடர்மொழி பல பொருள்களை தொடர்ந்து அர்த்தத்தை தரும். அதான் வந்து இன்னொரு தொடர்மொழிக்கான அர்த்தம். பொதுமொழி பொது இருமையும் ஏற்பன அப்படின்னது தனி மொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்து தனித்து நின்ற போது ஒரு பொருளையும் பிரிந்து நின்ற போது வேறொரு பொருளையும் தந்து இரண்டு தன்மைகளையும் ஏற்பது தான் பொதுமொழி அப்படின்னு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், எழுத்துன்ட்டு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த ரெண்டு வரியில் மறைமுகமாக இந்த ஃபுல் இதுக்குள்ளதை இந்த 2 வரியில் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் அந்த நன்னூல் நூற்பால். ஓகேவா. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது, அந்த 2 லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ அந்த மூவகை மொழியை பற்றி ஒவ்வொரு மொழியை பற்றியும் நல்லா விளக்கமாக பார்க்கலாம். இல்லை வந்து வரையறையும் சொல்லியிருக்காங்க. வரையறை என்னது, இங்கிலீஷில் டெஃபினேஷன் சொல்லுவாங்க, விளக்கம்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகே. வரையறை என்னது, இது தனிமொழி அப்படின்னது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். விளக்கம் பாருங்கள். ஒரே ஒரு சொல் மட்டும் தனியாக வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்தால் அது வந்து தனிமொழி. இலக்கணம் படி பார்த்தோன்னா இந்த தனிமொழியில் வந்து 2 வடிவங்கள் வரும். அதாவது 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. பகாப்பதம், ஒன்று வந்து பகுப்பதம். பகாப்பதம்னா அன்ஸ்பிளிட்டபிள் வேர்டு கொடுத்துருக்காங்க, அதாவது பிரிக்க முடியாது, ஒரே வார்த்தை தான் வரும். பகுப்பதம்னா அதை பிரித்தா பொருளும் தரும். ஓகேவா. இது என்னென்னு பார்ப்போம். பகாப்பதம்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண், படி. இதை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. விளக்கம் பாருங்கள். இந்த சொற்களை மேலும் சிறிய உறுப்புகளாக பகுதிகளாக நமக்கு பிரிக்க முடியாது. அன்ஸ்பிளிட்டபிள் வேர்டு கொடுத்துருக்காங்க. பிரித்தால் பொருள் தராது. ஓகேவா. க அப்படின்னா ஒரு பொருள் கிடையாது, இன்னொரு பொருள் அர்த்தம் கிடையாது. ஓகேவா. இப்போ பூ அப்படின்னா நமக்கு அர்த்தம் இருக்குல்ல, ஃப்ளவர்ன்ட்டு, அதை மாதிரி இது வந்து பிரித்தா பொருள் தராது. பகுப்பதம்னா பாருங்கள், ஸ்பிளிட்டபிள் வேர்டு. எடுத்துக்காட்டு கண்ணன். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், படித்தான். விளக்கம் பாருங்கள். இந்த சொற்களை இலக்கண முறைப்படி பகுதி விகுதி என பிரித்து பார்க்க முடியும். கண் ப்ளஸ் அன், கண்ணன். படித்தான் எப்படி பிரிச்சுருக்காங்க, படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன், பிரித்தாலும் அர்த்தம் தரும். இது வந்து பகுப்பதம் உறுப்பிருக்கணும். அது படிச்சுன்னா அது வந்து இதுக்கு எதுக்காக இப்படி பிரிச்சிருக்காங்க பகுதி விகுதின்லாம் உங்களுக்கு புரியும். அதாவது பகுதினா ஃபஸ்ட்டு, விகுதினா எண்டிங், அதுக்கு இடைப்பட்டில் இருக்கிற வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான நான் வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு இது புரியும். பகுப்பதம்னா என்ன அர்த்தம், பகுப்பது உறுப்பிலக்கணம்ட்டே இலக்கணமில் வரும். நிறைய எடுத்துக்காட்டும் அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்கேன். பகாப்பதம் பகுப்பதம். பகாப்பதம் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். மரம், தீ, கல், செய். மரம்னானது ஒரு மரத்தை குறிக்கும். ஓகேவா. ட்ரீ. தீனானது ஒரு நெருப்பு, ஃபயர், அதை குறிக்கும். கல் அப்படின்னா பிரிக்க முடியாது, ஒரு கல், ஸ்டோனை குறிக்கும். செய்னானது ஒரு ஆக்ஷன் வேர்ப் குறிக்கும். பகுப்பதம் பாருங்க. அரசன், செய்தான், முதலைவாசி. அரசன் அப்படின்னா அது பிரிச்சா பொருள் தரும். அரசு கூட்டல் அன் என பிரிக்கலாம். ஒரு நாட்டின் தலைவனை குறிக்கும். செய்தான்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண், அதாவது ஒரு ஆண் மகனை குறிக்கும். ஓகேவா. செய் ஒரு வேலை செய்து முடித்தவனை குறிக்கும். மதுரைவாசினா மதுரையில் வாழ்பவரை குறிக்கும். நெக்ஸ்ட்டு தொடர்மொழினா வரையறைனா என்னது, டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். தொடர்மொழினா என்னது, ஃப்ரேசர் ஆர் சென்டென்சஸ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தான் தொடர்மொழி ஆகும். விளக்கம் பாருங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட தனி சொற்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து ஒரு முழு வாக்கியமாகவோ, அதாவது ஒரு ஃபுல் சென்டென்ஸாகவோ அல்ல தொடர்னா அது ஒரு ஃப்ரேசஸ் மாதிரி அமைந்து பொருள் தருவது தான் தொடர்மொழி எனப்படும். இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். கண்ணன் வந்தான், கண்ணன் ப்ளஸ் வந்தான் அப்படின்னா கண்ணன்றது ஒரு சொல், அதாவது ஒரு வேர்டு, வந்தான்றது ஒரு வேர்டு, இரண்டு சொற்கள் சேர்ந்து வந்துள்ளன. இது வந்து ஒரு ஃப்ரேசஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு மலர் வீட்டுக்கு சென்றால் 3 சொற்கள் இருக்குது பாருங்கள். 3 மலர்ன்றது ஒன்று, வீட்டுக்கு ஒன்று, சென்றால்ன்றது இன்னொரு ஒரு சொல், அதாவது வேர்டு. 3 தனித்தனி வேர்டு சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகுது. 3 சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருகின்றன. அதான் வந்துட்டு இன்னொரு தொடர்மொழிக்கான எக்ஸாம்பிள். பொதுமொழி அப்படின்னு அதை வரையறை பாருங்கள். டெஃபினேஷன். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரித்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கு தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்து வருவது தான் ஒரு காமன் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுதான் வந்து பொதுமொழி. எடுத்துக்காட்டுகள், நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன். நீங்கள் 1 by 1 பாருங்கள். ஃபஸ்ட்டு 8 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 8னா ஒரு நம்பரு. அதுக்கப்புறம் வந்து பிரித்தா வந்து எல் கூட்டல் தூ. எல்லை உன்னா தானியத்தை உண், அந்த எல்லுன்ற தானியத்தை உண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாப்பிடுன்ட்டு. வேங்கை என்னது, தனித்து நிற்கும் போது வேங்கைன்றது ஒரு மரத்தை குறிக்கும்.
ஓகேவா, மரத்தையோ அல்லது புலியையோ குறிக்கும். ஓகேவா, வேங்கைனா புலின்னு கூட சொல்லுவாங்க, நம்ம காட்டில் வாழும் புலி. ஓகேவா, அதுக்கப்புறம் பிரித்து நிற்கும்போது வேங் கூட்டல் கை, அதாவது வேகின்ற கை என்ற பொருளை தருகிறது. இந்த பொதுமொழியில் மட்டும்தான் இப்படி இருக்கும். பிரித்தா ஒரு பொருள் தரும், சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொருள் தரும். கூடுதல் எடுத்துக்காட்டுகள் அப்படின்னா என்னது, எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தாமரை, தாமரைனா தனிமொழினா தாமரைன்றது ஒரு மலர், லோட்டஸ். ஓகேவா, பிரிந்து இருக்கும்போது தா கூட்டல் மறை. தா என்றால் தாவி ஓடும், மறை என்றால் மான் வகை. ஓகேவா, அதாவது தாவி ஓடும் மான் என்று முற்றிலும் வேறு பொருளை தரும். பலகை, சேர்ந்து நிற்கும்போது தனிமொழி பலகை, எழுதும் பலகை, இல்லைனா உட்கார்ற பலகை இருக்குல்ல, மனப்பலகை, அது சொல்லும். பிரித்து பார்க்கும்போது பல கூட்டல் கை, பல கைகள் என்ற எண்ணிக்கை பொருளை தரும். எடுத்துக்காட்டு அந்தோணி, அந்தோணினான்றது ஒரு பேரை குறிக்கும். அதை பிரித்து பார்க்கும்போது அந்த தோணி, தோணினானது படகு. வைகை பாருங்கள், சேர்ந்து நிற்கும்போது மதுரையில் ஓடும் வைகை ஆற்றை குறிக்கும். ஆறுனா ரிவர். ஓகேவா, பிரிந்து நிற்கும்போது வை ப்ளஸ் கை, உன்னுடைய கையை அங்கே வை, அதாவது பிளேஸ் யுவர் ஹேண்ட் என்னும் கட்டளை பொருளை தரும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.